வணக்கம். செல்வகுமாரின் மிக கனமழை பொழிவு எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்களுக்கு, உங்கள் மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலே தென்மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தீவிரமடைகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி அங்கேயே அந்த மெலிந்த சுழற்சியாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இணைப்பை சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் அப்படியே இணைந்து அது ஆந்திர பிரதேசத்திற்கு தான் போகும் அந்த அந்தமான் சுழற்சி. ஆனால் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையானது தாழ்வு பகுதியாக போகிறது. இன்றைக்கு அந்த சுழற்சி இங்கே வந்து இணைந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில இங்கே இருந்தது மட்டும் தனியாக தீவிரமடைந்து விட்டது. அங்கே இருக்கிறது அப்படியே இருக்கிறது. அங்கிருந்து அப்படியே அது ஆந்திர பிரதேச கரைக்கு வரும். இது தமிழ்நாட்டின் கரையை வளிமண்டலத்தில் கடப்பது தெரியாமல் கடந்து மழைப்பொழிவை நிறைய கொடுத்து கொண்டு ஆந்திர பிரதேச கரைக்கு சென்று அங்கே ஒன்றிணைந்து அப்படியே எல்லாம் இணைந்து கொண்டு இந்த மெயின் நிகழ்வு அரபிக்கடல் போகும், அந்த நிகழ்வு ஆந்திர கரையோரத்துக்கு வரும். இணைப்பு சுழற்சியால் மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கெல்லாம் கொடுக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிகழ்வு இலங்கை அருகே இருக்கும் நிகழ்வு தான் தீவிரமடைய போகிறது தாழ்வு பகுதியாக. இதன் காரணமாக அனைத்து மாவட்டங்களும் மழை என்று நேற்றைக்கு மதியமே அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் மிக கனமழை, அதிகனமழை, அதீத கனமழை பொழிவு கூட ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு. அப்படி பெய்யக்கூடிய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் எவை என்பதை பார்ப்போம். தற்பொழுதே மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் தொடங்கிவிட்டது. நேற்றைக்கே விட்டு விட்டு மழை இருந்து கொண்டிருந்த நிலையில சில இடங்கள்லாம் தொடர் தூறலாக இருந்து கொண்டிருந்த நிலையில நள்ளிரவுக்கு பிறகு இது தாழ்வு நிலையாகி பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் முதல் புதுச்சேரி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் கூட பெருசாக இல்லைன்னா கூட பெரம்பலூருக்கும் மழை தொடங்கியிருக்கு. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மழை தொடங்கியிருக்கு. ஏற்கனவே ஒரு சில இடங்களில் அதிகாரப்பூர்வ ஒரு இல்லை என்றாலும் தானியங்கி மழைப்பதிவு மாநில 132 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கூட பதிவாகியிருக்கு வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில். அதே போல் நாகப்பட்டினத்தில் 103 மில்லிமீட்டரும் பதிவாகியிருக்கு. இப்படி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் பதிவாகி கொண்டிருக்கு. இனிமேல் வரக்கூடிய நேரங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி இந்த பகுதிகளில் தீவிரமடையும். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, தூத்துக்குடிக்கே தொடங்க வாய்ப்பு இருக்கு நல்ல மழை. அதாவது திருநெல்வேலி வரைக்கும், விளாத்திக்குளம், ராமநாதபுரம், தொண்டி, அதே போல காரைக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகள், டெல்டா மாவட்டத்தின் முத்துப்பேட்டை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது. குறிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் போன்ற பாம்பன்ல 65 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இப்போ நைட்டு பாம்பன்ல 65 மில்லிமீட்டர் மழை. இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும், தொடரும். இப்படி இருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பொழிவு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு தீவிரமடையும். மதுரை, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மிக கனமழைப்பொழிவு, அதிக கனமழைப்பொழிவு தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, கனமழை இருக்கும். டெல்டாவிலே மயிலாடுதுறை வரைக்கும், கடலூர் வரைக்கும் கனமழை உண்டு. சென்னைக்கும் உண்டு மழை. சென்னையை விட, செங்கல்பட்டை விட, புதுச்சேரியை விட, மயிலாடுதுறையை விட, கடலூரை விட டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு கூடுதலாக இருக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதியை விட புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கு கூடுதலாக இருக்கும். மதுரை எல்லாம். அதன் அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பொழிவை மட்டும் இதில் அறிவிக்கிறேன். உள்ளே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும்
திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் முதலிடத்தை பிடிக்கப் போகிற தொடக்க மழை, இந்த முதல் மழை இன்றைய தாழ்வு பகுதி உருவானதும் தீவிரமான மழைப்பொழிவு எங்கே முதல்ல கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள். அதனை டெல்டாவை விட ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள். இன்றைக்கு காலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை, மிகுந்த மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம், ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மதுரை வரைக்கும், மதுரை, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உட்பட மேற்கு பகுதி வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவு மதியத்தில் தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்க கடலோரம் வரை சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. இதில் தூத்துக்குடி வடக்கு பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது, மிக மழைப்பொழிவு. அதே போல் புதுச்சேரியிலிருந்து கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அண்டை மாவட்டங்களாம் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி, இதெல்லாம் நல்ல கடலோரமும் உள்பகுதியும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் முதலிடம் என்பது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் அமையும். முதல்ல கடலோரம் தொடங்கி படிப்படியாக உள்ளே தொடங்கும். பிறகு இன்றைக்கு மாலையில் இந்த மழைப்பொழிவு எங்கே தீவிரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் தீவிரமாக இருக்கும். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி மாவட்டம், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல்லாம் மழைப்பொழிவை தொடங்கும். தேனிக்கும் அதே போல தான் மழைப்பொழிவை தொடக்கும். இன்றைக்கு இரவில் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் டெல்டாவிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். வடகடலோரமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மழைப்பொழிவோட குவான்டிட்டியை பார்க்கும் பொழுது, மழையோட அளவை பார்க்கும் பொழுது வடக்கு கடலோரத்தை விட டெல்டா கூடுதலாக இருக்கும். டெல்டா கடலோரத்தை விட டெல்டாவின் தெற்கு பகுதி கூடுதலாக இருக்கும். டெல்டாவை விட புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை கூடுதலாக இருக்கும். நாளை இது 22ஆம் தேதி மதுரை, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு, கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும், திருச்சி மற்றும் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி நாளை தீவிரமாக இருக்கும், நாளை அதிகாலையில். பிறகு இந்த மழைப்பொழிவு திருச்சியிலிருந்து பெங்களூர் வரைக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்துக்கு கொடுத்து கொண்டே சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரத்தை காட்டும். 22ஆம் தேதி 22ஆம் தேதி தொடர்ச்சியாகவே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும், கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும். ஆனால் குறைந்த அழுத்த பகுதி கடலோரம் வழியாக நகரும் பொழுது எப்பொழுதெல்லாம் எங்கே நகருகிறதோ அந்த நேரத்தில் மழை இடைவெளி கொடுக்கும். வானம் தெளிவாக இருக்கும். அதாவது ஒரு புயலோட கண் எப்படி இருக்கோ அதே போல் இது புயல் கிடையாது, குறைந்த அழுத்த பகுதி. புயலுக்கு வெற்றிடம் இருக்கும் மத்தியில், ஆனால் இதில் குறைந்த அழுத்த பகுதி. இந்த குறைந்த அழுத்த பகுதி நகரும் இடத்துல மழை இல்லாமல் சுற்றிலும் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் மழைப்பொழிவு வந்துவிடும். அதே போல தான் நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கும் வேதாரண்யத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி இருந்தது காரணத்தினால்தான் நேற்றைக்கு அந்த பகுதியில் மழை இல்லை. ஆனால் நாகப்பட்டினம், திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடியெல்லாம் மழை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு இது நகர்ந்த காரணத்தினாலே விலகிய இலங்கை பகுதிக்கு நகர்ந்து அங்கே போய் தாழ்வு பகுதியாக உருவாக போகிற காரணத்தினாலே இந்த அமைப்பு மழைப்பொழிவை இப்பொழுது வேதாரண்ய பகுதிக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கு. 22ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டையும் தன் ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும், தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர அனைத்து மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரமும் கொடுக்கும். ஆனால் மழைப்பொழிவு தீவிரம் என்பது நான் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் தான். பெரும்பாலும் தெற்கே இரு காற்று இணைவு என்பது தெற்கேயும் மேற்கேயும் அமையும். டெல்டாவில் இருக்கும்போது டெல்டாவிற்கு தெற்கே அமையும், டெல்டாவிற்கு வடக்கே நகரும்போது டெல்டா மற்றும் மேற்கே நகரும். அப்படிதான் இலங்கையில் இருக்கும்பொழுது இப்போ ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு கொடுக்க போகுது. அப்படியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது அதனை ஒட்டியுள்ள அதன் நிகழ்வுக்கு தெற்கேயும் மேற்கேயும் மழைப்பொழிவு இரு காற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டே பெங்களூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் சென்னைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். பிற இடங்களை ஒப்பிடும்பொழுது சென்னையை ஒப்பிடும்பொழுது குறைவு தான். ஆனால் அங்கே சிறுமழையும்
கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் என்பதனால அங்கே ஒரு பெரிதாக பேசப்படும். அதாவது ஊடகங்கள்லாம் நிறைய இருக்கிற காரணத்தினாலே சிறுமழையும் பெரிதாக பேசப்படும். ஆனால் அதை விட கூடுதல் மழை குவான்டிட்டியில் நாளைக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பட்டியலில் வரும்பொழுது முதலிடம் பிடிக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி, அதே போல் தேனி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களாக இருக்கும். நாளை தான் திருப்பூர், கோயம்புத்தூரில் தீவிரமடையும். ஈரோடெல்லாம் காற்றுப்பகுதி, கணவாய் பகுதி என்று பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை திருப்தி இல்லாத மழைப்பொழிவுக்கும் திருப்தி கொடுக்கும். ஆனால் இதிலேயே குளத்தை நிரப்பிடாது. ஒரு சில இடங்களில் குளத்தை நிரப்பினாலும் இதிலேயே உங்களுக்கு குளத்தை நிரப்பிடாது. இன்னும் மழைகள் இருக்கிறது. 100 நாள் இருக்குது. இன்னையும் ஜனவரி 30 வரை மழை இருக்குது. இன்னும் 100 நாள் பருவமழை இருக்குது. அப்போது அதுவும் நிரப்பும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருக்கணும் அப்டேட்ஸுடன். வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பேராண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடைவெளி நாள் எப்பொழுது என்பதை அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி.